ரஜினி சார் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சார் விஜயன் தான் கூப்பிட்டுருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சார்னு ஏன் கூப்பிடல, தலைவரை மட்டும் தலைவர்னு ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை அப்படி தான் பேசியிருக்காரு, விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கட்டகுஸ்தி 2ஓட ஒரு டீம் பிளேயராக இங்கே வந்து உங்கள் முன்னாடி நின்று என் ஃபில்மை பற்றி பேச முடிய அந்த வாய்ப்பை கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செல்லா சார் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவியிலிருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேர்மையான நன்மையுள்ள மனிதன். அவருக்கு இந்த மாதிரி ஒரு செகண்ட் பார்ட்டை அந்த ஃபிலிம் டிரெக்டராக பண்ண முடிஞ்சதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அவரோட ஃபிலிமில் நான் ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டேன், சார் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஹீரோயினாக நான் தான், வேறு யாரையும் வைக்கக்கூடாதுன்னு. ஏன்னா எனக்கு செல்ஃபிஷாக அவர் கூட ஒர்க் பண்ணோன்னு ஒரு ஆசை இருந்தது. விஷ்ணு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவ்வளோ நல்லா, அவர் நாட் ஜஸ்ட் த ஹீரோ பட் ஆல்சோ த ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி. அவர் அவ்வளோ நல்லா அந்த மூவியை அந்த மேக் பண்ணிட்டேன். அந்த ப்ரொடியூசராக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சிது, இவ்வளோ நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது. எப்போ ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் கட்டகுஸ்தி 1 gave me and கட்டகுஸ்தி 2 எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு திருப்பி வீட்டுக்கு வரும்போது நம்ம எந்த கவலையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீலிங் தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது. ஜாரா இருக்குது, நிறைய புது டெக்னீஷியன்ஸ் இருக்குது இந்த ஃபிலிமில். ஜஸ்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம், வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் அ ஸ்டோரி விச் டாக்ஸ் அபவுட் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் சின்ன எங்களது ஒரு சின்ன வேர்ல்டு. அந்த சின்ன வேர்ல்டில் சின்ன பிரச்சனைகளும் சின்ன சண்டைகளும் ஆனால் பெரிய லவ்வும் பார்க்குறதுக்காக நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். ஐ எம் ஹோப்பிங் தட் ஆடியன்ஸ் இஸ் ஆல்சோ. தேங்க்யூ. கட்டகுஸ்தி 2ன்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கதை முடிஞ்சு போச்சு. அப்போது எப்படி எனக்கு என்னோடய சின்ன பிரெயினில் அதை யோசிச்சுட்டு எனக்கு கிடைக்கல, எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு ட்ராக்கே எனக்கு கிடைக்கல. ஆனால் செல்லா சார் ஹேஸ் ரிட்டன் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இது நம்ம சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போதும் ரொம்ப சிரிப்பு வந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் த சீன்ஸ் வேர் நைஸ். அது அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கதை கேட்குறதுக்கு முன்னாடியே எஸ் சொல்லிட்டேன் ஃபார் த மூவி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் செல்லா சார் அண்ட் த டீம். இப்போது ஆஃப்டர் ஹியரிங் த ஸ்டோரி ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ குட் பி பார்ட். எல்லாருக்கும் வணக்கம். கட்டகுஸ்தி 2 ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் அன்றைக்கி வெரி எக்ஸைட்டட். பார்ட் 1 எப்படி உங்கள் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணிச்சோ பார்ட் 2 கண்டிப்பாக அதே அளவுக்கு என்டர்டெயின் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் செல்லா படத்தோட டைரக்டர் ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 11 வருஷம் 12 வருஷம் ரிலேஷன்ஷிப். அது வந்து ஒவ்வொரு படத்துலேயும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். அண்டு என்னோடய காமெடி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காரணமே செல்லா தான். வேலனவத்ரா வெள்ளக்காரனோட ரைட்டர் அண்ட் கோ டைரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் சிலுக்குவார்பட்டி சிங்கம், கட்டாகுஸ்தி, இப்போ கட்டாகுஸ்தி 2. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஜேர்னி இது. ஷான் ரோல்டன் மியூசிக் டைரக்டர். நிறைய புது டெக்னீஷியன்ஸோடு சேர்ந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கேன். பாபா பாஸ்கர் மாஸ்டர், அப்புறம் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்ட் குஸ்தி இருக்குது, ஃபேமிலி ஃபன் இருக்குது, காமெடி இருக்குது, இமோஷன் இருக்குது, பெண்களுக்கு இருக்குது, சின்ன பசங்களுக்கு இருக்குது, ஒரு சின்ன பாப்பா ஜாரா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குடும்பங்களோட பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக தியேட்டர் ஜூலை 3 அன்றைக்கி வாங்க, படம் பாருங்கள். அண்ட் ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல்ரெடி சம்பவக்காரி சாங் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஜூலை 3. இல்லை, ஏன் அப்பாவாக இருந்தால் மாறிடணுமா என்ன? ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாதானே? ஸோ இல்லை கரெக்டு. இல்லை அதுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குல்ல, அதனால தான். ஆமாம் ஆமாம். அதான் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் இதை பற்றி, அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன். அதுதான் சோஷியல் மீடியா. பாருங்கள், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கா ஒரு விஷயத்த? அதை தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுதான் சோஷியல் மீடியாங்கிறேன் நான். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். நான் வந்து என்ன நடந்ததுங்கிற ஒரு இன்சிடெண்ட்டை ரஜினி சார் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சார் விஜயன் தான் கூப்பிட்டுருக்கிறாரு.
அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சார்னு ஏன் கூப்பிடல, தலைவரை மட்டும் தலைவர்னு ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படி தான் பேசியிருக்காரு, விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை தான் நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்னென்னா விஜய் சார் சொன்ன மாதிரி தான் இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளோதான் நானும் சொல்லுவேன். இது நடக்கும், இது வந்து வி ஆர் ஆல் யூஸ் டு இட். இது ஃபஸ்ட் டைம் எனக்கு நடக்குது, புதுசாக இருக்குது எனக்கு. பட் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக எதுவுமே பேசலை. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா தான் நான் அகேன்ஸ்ட்டு. சோஷியல் மீடியாவில் இருக்கிற வயலன்ஸ் இல்லை வன்மம் தான் எனக்கு பிடிக்கலங்கிறேன். அதுக்கு நான் கன்ஃபார்மாக அகேன்ஸ்ட். அது நான் இப்போ கூட நிற்பேன். நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. சார் நம்ம ஊரில் அது ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தால் எதிர்பார்க்குறாங்க, அது வந்து காலங்காலமாக இருக்குது. ஸோ மேபி அந்த ரெஸ்பெக்ட் வந்து வி ஷுட் கிவ் இட்ன்றது நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அதான் சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார், அதனால தான் அது இல்லை, அது எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது. வித்தியாசமான படங்கள் பண்ணும்போது இப்போ நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி வித்தியாசமான விஷயங்கள் பண்ணும்போது அந்த மக்கள்கிட்ட கிடைக்கிற பாராட்டு, அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அதுக்கு தானே சினிமாவுக்கு வந்தோம். ஸோ இந்த மாதிரி புதுசாக பண்ணும்போது அந்த முயற்சி பாராட்ட போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட், ஒரு கிக்கு கிடைக்கிது எனக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துலையும் சில புது விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்கள், ஜூலை 3 அன்றைக்கி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், நமஸ்கார். This is technically my first debut Tamil film. I did Ramam Raghavam, but it was actual Telugu film. But technically this is my first debut Tamil film. எனக்கு தமிழ் நல்லா தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கு. டெஃபினெட்லி அடுத்த ஐ வில் லேர்ன் அண்ட் நன்னாயிட்டு தமிழ் பேசுகிறேன். ಈ ಪಡದಲ್ಲಿ என்னோட ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ நல்லா ரொம்ப ಕ್ಯೂಟಾக கோலு மோலு, it's like a teacher, Meenu Miss. So I hope after this movie you all know me as Meenu Miss of our very favorite Zara. So it's a beautiful character and இந்த மாதிரி ஒரு ஹிட் படத்தில் I am a part of it. ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு வளரே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் ஆடியன்ஸ், ப்ளீஸ் என்னோட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஐ ஹோப் அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கு ஐ மீன் ரொம்ப பிடிக்கும் தமிழ் சாங்ஸ், தமிழ் மூவிஸ் ஃப்ரம் மணிரத்னம் சார் டு and after our Vijay sir, me and Vijay sir, we share same birthday, 22nd June. So I'm a big fan of Vijay Thalapathy. After Vijay sir became a CM, I was dancing as if like seriously so good. I mean as a fan girl, fan moment. And hopefully I'll give you good news about my upcoming Tamil projects and working with Vishnu Vishal sir, Aishwarya ma'am. I became a fan of Aishwarya ma'am after this Gatta. I saw her many other movies. Ammu, she did a wonderful character, a beautiful role. Then some of her Malayalam films, Maya Nadi. But after Gatta Gusti 2, I became her fan. And for Vishnu sir, what more to say from Raj Session and he's the one who always kept doing content driven works. So we are very much inspired, and working with Chella sir was fun. He himself is a wonderful actor. And Zara, I was a teacher actually. Before an actor, I was a teacher. Zara unleashed all my memories back then when I was a teacher. So beautiful. I hope you all the press, friends, Anna and brothers, thank you so much. And friends, thanks for the support. I hope I do more and more Tamil movies. Nandri. Katta Gusti 2 ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச்சு இப்போ நடக்க போகுது. அதுக்காக எல்லாரும் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ்லாம் வந்திருக்கிறோம். படம் 3ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லோரும் வந்து உள்ள ட்ரெய்லரையும் பார்க்கலாம். தேங்க்யூ. மறுபடியும் கட்டா குஸ்தி ஸ்டார்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா இப்போ வந்து லேடிஸ் தான் வந்து வீட்டில் சண்டை போடுறாங்க. ஸோ அதுக்காக தானா? இல்லை, டைரக்டர் செல்லா வந்து ஹீரோ விஷ்ணு விஷாலோட வந்து அந்த செகண்ட் பார்ட்டுடைய நரேஷன் சொன்னார். அது சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் கட்டா குஸ்தி 2 போகலான்னு
முடிவு பண்ணோம். நீங்கள் அந்த ப்ரோமோவே பார்த்துருப்பீங்க, அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். கட்டா குஸ்தி 2 வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே எல்லா ஏரியாவும் வித்துருச்சு. டேபிள் ப்ராஃபிட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். காரணம் வந்து படம் நல்லா இருக்கிறது தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. அது வந்து விஷ்ணு விஷால் தான் சொல்லணும். கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் அதர் லாங்குவேஜ்லலாம் ஈஸியாக வந்து 100% வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. எதனால அதர் லாங்குவேஜஸ் இல்லையா? லாங்குவேஜ் ஈஸியாக வந்து அது வந்து நோட் பண்ணிடுறாங்க நம்பர்ஸ்லாம். நம்ம வந்து அவ்வளோ பண்ணுறது கிடையாது. அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற தேட்டர்ஸ் வந்து 1000 தேட்டர்ஸ்க்கு மேலே இல்லை. பட்டு ஹைதராபாத்லலாம் 4000 தேட்டர் இருக்குது, தெலுங்கானாலலாம். அதனால் ஹிந்திலலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க க்ராஸ் பண்ணிடுறாங்க, நம்மளால் க்ராஸ் பண்ண முடியும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஆனந்தி. ஸோ இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்டா குஸ்தி 1 அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளும் மேரேஜ் ஆகி வீட்டில் இருக்கோம், திருப்பியும் வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கட்டா குஸ்தி 1ல் தான் வந்து ஒரு திரையில் பார்க்கும்போது ஒரு ஓகே ஃபைன், ஒரு ஹீரோவே வந்து இவ்வளோ தூரம் அவருக்குன்னு ஒரு படம் எடுக்காமல் ஒரு ஹீரோயின் பேஸ்ட் ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரியல் லைஃப்பில் நிறையா பேர், அதாவது நிறையா ஆண்கள் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு புஷ் பண்ணணும். ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்கள் வரும்போது எல்லாருமே சேஞ்ச் ஆகுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் விமென். ஸோ அந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்ட் 2 வந்தால் நம்ம இருப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கட்டா குஸ்தி பார்ட் 2ல் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அண்ட் ஐஸ்ரீ சார் அண்ட் செல்லாயாவு சார் ஆல்சோ. அண்ட் எனக்கு பேராக வந்து தாரக் பொன்னப்பா அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான், இதுக்கு மேலே இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களோட பெஸ்ட் விஷஸோட கண்டிப்பாக நெக்ஸ்ட் நிறையா படங்கள் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.